ஸோ அதனால் L4, L5, L5, S1 பண்ணக்கூடிய எந்த சர்ஜரியாக இருந்தாலும் அதில் பேரலிசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்களுடைய மெயின் ஸ்பைனல் கார்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விட்ச் போர்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு உங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு சின்ன வேலை பார்க்குறாரு. அது பண்ணும்போது அந்த ஹோல் பில்டிங்க்கும் பவர் சப்ளை போயிடுமான்னு கேட்டால் லாஜிக்கலி போகாது இல்லையா? அந்த மெயின் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அங்கே ஏதாவது தவறுதல் நடந்தால் தான் வந்து அந்த ஃபுல் பில்டிங்க்கு பவர் சப்ளை போகலாம். அதே மாதிரி L4, L5, L5, S1 உங்களுடைய சின்ன கார்டாய்க்குன நர்வ் ரூட்ஸ் தான் இருக்கே தவிர ஸ்பைனல் கார்ட் கிடையாது. ஸோ அங்கே பண்ணுற சர்ஜரியில் யூஸ்வலாக இந்த லம்பார் கனல் ஸ்டெனோசிஸ்க்கு பண்ணக்கூடிய சர்ஜரியில் வந்து பேரலிசிஸ் ஆகாது. ஸோ இந்த பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது அடுத்து அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த லம்பார் கனல் ஸ்டெனோசிஸ் வந்து வயதானவங்களுக்கு தான் ஏற்படும். ஸோ அவங்க வந்து ஓகே நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு படுத்துட்டோன்னா நம்மளை யார் பார்த்துக்கிறது? ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, நாம வேலையை பார்த்துக்கணும், நம்ம ஒரு மாதமோ 2 மாதமோ பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் நம்மளோட பேசிக் ஆக்டிவிட்டீஸு கூட நம்ம இன்னொருத்தரோட தயவில் இருப்போமே. ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணணும், பாத்ரூம் போகணும், சாப்பிடணும், பெட்டில் திரும்பி படுக்கணும், உட்காந்துடணும், எந்திரிக்கணும், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒருத்தர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் டாக்டர் இதை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க.